Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இன்றைக்கி சில முக்கியமான சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜர்கன்ஸை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன? இந்த வார்த்தைக்கு பேர் சேல்ஸ் சைக்கிள். சேல்ஸ் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். சேல்ஸ் சைக்கிள்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ப்ராடக்டை அல்லது சர்வீசஸை ஒரு கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த சேல் க்ளோஸ் ஆகி அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் கஸ்டமராக மாறார்ல, அதற்கான சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், அந்த ஃபேஸுக்கு பேர் தான் சேல்ஸ் சைக்கிள். ஒரு சேல்ஸ் சைக்கிள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், அது உங்களோட நாலேஜ், ஸ்கில் செட்டு, எக்ஸ்பீரியன்ஸ், இதை மூன்றை பொறுத்தும் அதையும் தாண்டி என்ன மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸை பிச் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்கள் சேல்ஸ் சைக்கிளுடைய டூரேஷன் குறையும். இப்போ முதல் சேல்ஸ் சைக்கிளுடைய ஃபேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ராஸ்பெக்டிங், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. முதல்ல நீங்கள் ஒரு கஸ்டமரை அக்வயர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் என்ன மாதிரியான லீட்ஸ் எடுக்கணும். லீட் ஜென்ரேஷன் ஈக்குவல் டு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். சேல்ஸில் லீட் ஜென்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். லீட்ஸை எப்படி எடுக்க போறீங்க, எங்கேருந்து எடுக்க போறீங்க, இதை கற்றுக்கணும். முதல்ல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்று கஸ்டமர், இன்னொன்று ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர். இந்த வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளோட கஸ்டமர் தான். ஒருத்தர் கஸ்டமர், இன்னொன்று கஸ்டமர் ஆக போற ஒரு ப்ராஸ்பெக்ட், அவ்வளோதான். எல்லாரும் கஸ்டமர் தான், ரைட்? அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசினாதான் உங்களோட பிச்சிங் க்ளோஸ் ஆகும். முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட் இவரா, எங்கே இருக்கார் இந்த பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட். நான் என்னோட குரு எப்பயுமே சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தை, ஒன்று பொட்டன்ஷியல் கஸ்டமர், இன்னொன்று பொட்டன்ஷியல் மார்க்கெட். பொட்டன்ஷியல் மார்க்கெட்டை கண்டுபிடித்து அதில் இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் தான் நம்ம சேல்ஸை பிச் பண்ணணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணணும் எதை, ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட்டை. ரெண்டாவது என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் எதை, பொட்டன்ஷியல் கஸ்டமரை. இதுதான் நம்மளுடைய சேல்ஸ் சைக்கிளுடைய முதல் ஸ்டேஜ். எந்த ஒரு சேல்ஸ் சைக்கிளாக இருந்தாலும் முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சேல்ஸ் சைக்கிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ப்ராடக்டை சர்வீசஸை கஸ்டமர் வாங்குறாரு அப்படின்னா அதற்கு இடைப்பட்ட ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணுறதுல இருந்து அவர் செக் கொடுக்குற வரைக்கும் இடைப்பட்ட நிகழ்வுகள் தான் சேல்ஸ் சைக்கிள், ரைட்? என்ன தேவைப்படுதுன்னா முதல்ல சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதில் நீங்கள் எதை செல் பண்ண போறீங்க, எந்த ப்ராடக்டை செல் பண்ண போறீங்க, என்ன சர்வீசஸை செல் பண்ண போறீங்க. இதை உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டை பற்றியோ, கம்பெனியை பற்றியோ, இண்டஸ்ட்ரி பற்றியோ தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு கஸ்டமர்கிட்ட போங்க. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. முதல்ல உங்களோட இண்டஸ்ட்ரி தெரியணும், என்ன மாதிரி துறையில் இருக்கீங்க. ரெண்டாவது அதில் உங்கள் கம்பெனி எப்படி பெஸ்ட்டு. மூணாவது உங்கள் ப்ராடக்ட் சர்வீசஸ் எப்படி பெஸ்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும், ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம எய்ம் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ரெண்டு கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சேல்ஸே க்ளோஸ் ஆகும். அது என்னது? நம்மளுடைய ப்ராடக்ட் மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸை விட என்ன டிஃப்ரென்ஸ், என்ன பண்ணும், என்ன டிஃப்ரெண்டா பண்ணும். ரெண்டாவது கேள்வி, இந்த ப்ராடக்ட், நம்மளோட இந்த ப்ராடக்ட், இந்த சர்வீசஸ் எதுக்கு சொல்யூஷனா போக போகுது, என்ன பிரச்சனையை ஓவர் கம் பண்ண போகுது, என்ன சேலஞ்சஸ்க்கு ஒரு தீர்வாக போகுது. ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, நமக்கும் நம்ம காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ். இதுக்கான ஒரு 3 கீ பாயிண்ட்ஸை எழுதிங்க. மார்க்கெட்டில் போய் நம்ம ஒரு காரை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காருக்கும் காம்படிட்டர் காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அது காம்படிட்டர் நம்பர் 1, 2, 3 இருக்கலாம். எப்பயுமே நம்மளுடைய கம்பெனி நம்பர் 1, நம்பர் 2, 3 இது மாதிரி காம்படிட்டர்ஸோட ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதை விட
நம்மளுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல தெரியணும். முதல்ல விஷயம் தெரியணும். ரெண்டாவது அதை சரியாக டெலிவரி பண்ண தெரியும். ரெண்டாவது இப்போ கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதற்கு எங்களோட ப்ராடக்ட் எப்படி ஹெல்ப்பாக இருக்க போகுது, நான் என்ன மாதிரி சொல்யூஷனை கொடுக்க போகிறேன், இந்த சொல்யூஷனை என்னை தவிர என் காம்படிட்டர்ஸ் யாராலையும் தர முடியாது ஏன்னா அப்படின்றதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டை எழுதி ஏற்கனவே நான் முதல் வீடியோவில் சொன்னேன். சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், என்ன பேச போகிறீங்க, எவ்வளோ நேரத்தில் பேச போகிறீங்க, ஒரு கஸ்டமர் என்ன கேள்விகள் கேட்பார், அதுக்கு பதில் உங்கள்கிட்ட இருக்கா, இதை பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை ரிஹர்சல் பண்ணி நீங்கள் பிச் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேல்ஸு க்ளோஸ் ஆகும். சரியா? இப்போ கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, லாஸ்ட் டைம் வீடியோவில் சொன்ன மாதிரியே என்னோட லைஃப்பை என்னோட பிஸ்னஸை இந்த ப்ராடக்ட் எப்படி மாற்றும், என்ன இம்ப்ரூவ் பண்ணும், இதை நீங்கள் உங்களோட பிச்சிங்கில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். சரியா? அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பொட்டன்ஷியல் கஸ்டமர் எடுக்கணும், பொட்டன்ஷியல் மார்க்கெட்லேருந்து எடுக்கணும். இப்போ லீட் ஜென்ரேஷனுக்கு நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. லீட் ஜென்ரேஷன்னா என்ன, எப்படி லீட்ஸை ஜென்ரேட் பண்ணி அதன் மூலம் கேஸை க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இன்னைக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னா, நம்மள்ட்ட ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், அது எது வேணா இருக்கலாம், அல்லது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வெப்சைட்டில் நம்ம கீழே ஒரு query ஃபார்ம் வச்சுருப்போம், என்கொயரி ஃபார்ம் வச்சுருப்போம், இல்லை கமெண்ட் பேஜ் வச்சுருப்போம். அதில் இந்த ப்ராடக்டை பற்றி, சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக, இப்போ நிறைய வெப்சைட் எப்படி இருக்கும்னா, அபோட்டஸ் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும், கான்டாக்டர்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்டர்ஸில் என்ன இருக்கும்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஒன்று வைக்கணும். அவங்க நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, எதற்காக நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட தேவைகள் என்ன, இதற்காக இது இந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஈஸியாக நாங்கள் ஆட் பண்ணலாம். சரியா? முன்னெல்லாம் வெறும் அட்ரஸ் மட்டும் இருக்கும். இப்போ கூகுள் மேப் ஆட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு query ஃபார்ம் இருக்கும், என்கொயரி ஃபார்ம் இருக்கணும். அது அந்த என்கொயரி ஃபார்மில் அந்த ப்ராஸ்பெக்ட் என்ன கேட்டிருக்காரோ அதை தெரிஞ்சு நம்ம பிச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் கால் பண்ணாருன்னா அவர் எதுக்காக பேசுறாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்மளோட வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் ஒன்று அட்டாச் பண்ணணும். சரியா? இதை பண்ணி நீங்கள் உங்களை வெப்சைட்டை லான்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது, அவங்க என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ டக்குன்னு பிளைண்டாக உங்கள் கஸ்டமர் கேர் பீப்புளை அக்சஸ் பண்ணாமல் அவர் என்ன கேட்டிருக்காரு, அவருக்கு என்ன தேவை, இன்னும் ஒரு டெப்த்தாக கூட நீங்கள் அவரை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் இதெல்லாம் கேட்பாங்கல்ல, என்ன மாதிரி ஆர்கனைசேஷன், என்ன இண்டஸ்ட்ரி, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எவ்வளோ டர்ன் ஓவர், இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும் என்ன ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய நேரம் பேசி அதை க்ளோஸ் பண்ணுறதை விட அவங்கள பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம் தயார்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி நம்ம அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, எந்த ஒரு கேஸையும் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். அதற்கு நாம் சரியாக தயார்படுத்துதல் தான் வெற்றியின் ரகசியம். இதை பண்ணுங்க, ஜெயிங்க, நீங்க ஒரு சாம்பியன். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.